ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரோகிணிக்காக வீட்டை விட்டு வெளியேறும் மீனா. முத்துவுடன் பிரச்சனை. சிறகடிக்காசு சிறையில் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கும் பார்க்கலாம். அதாவது இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எபிசோடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகுது. ரோகிணி பற்றிய உண்மையை மறைக்க முடியாமல் மீனா வீட்டை விட்டு வெளியேற முடிவெடுத்த நிலையில் முத்துவுடன் பிரச்சனை வருகிறது. என்ன நடக்குது என்பதை பற்றி பார்க்கலாமா? அதாவது ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்துள்ள இந்த சீரியலானது எப்போதான் இந்த ப்ரோமோ வரும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க ரசிகர்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். தினந்தோறும் சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் முன்னேறி கொண்டிருக்கும் இந்த சீரியலின் மூலம் அனைவருக்கும் பிடித்த நடிகை மாறியுள்ளார் கோமதி பிரியா. இவர் ஏற்று நடித்த ஒரு மீனா கதாபாத்திரம் தொடர்ந்து நல்ல வரவேற்பையும் பெற்று வருகிறது. ரோகிணியின் முன்னாள் கணவர் மற்றும் அவர்களது மகன் கிறிஸ் குறித்து உண்மையை எதிர்பாராத விதமாக மீனாவுக்கு தெரிய வருகிறது. இந்த தகவல் அவளது மனதை மட்டுமில்லாமல் இந்த இரு குடும்பங்களுக்கிடையே உறவுகளையும் பாதிக்கும் வகையில் இருப்பதால் இதனை வேற யாரிடமும் சொல்ல முடியாமல் தனக்குள்ளே தாங்கிக் கொண்டுள்ள மீனா தவித்து உண்மையே சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். சொல்லாமல் இருப்பதால் அவளின் மனசாட்சியை அவளை துன்புறுத்துகிறது. இதன் காரணமாகவே மீனா கதாபாத்திரம் சோகத்தில் இருப்பது போலவே காட்டப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் குறிப்பாக கணவர் முத்துவிடம் இதை மறைக்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறி விடலாம் என முடிகிறாள் மீனா. அவளது மனநிலையை புரிந்து கொள்ளாதவர்கள் இதையெல்லாம் சாதாரண கோபம் எனவே நினைக்கிறார்கள். இதன் காரணமாக குடித்து விட்டு வீடு திரும்பிய முத்துவிடம் கூட வேண்டுமென்றே மீனா சண்டை போடுகிறார். இதனால் முத்துவும் மீனாவும் கோபித்துக் கொண்டு குடிக்கப் போகிறான் முத்து. ஒரு பக்கம் இதற்கு பிறகு அம்மா வீட்டுக்கு மீனா செல்லும் போது அவளை தடுத்து நிறுத்தும் அண்ணாமலை என்ன பிரச்சனை, ஏன் வீட்டை விட்டு கிளம்புற என்று கேட்கிறார். ஆனால் மீனாவின் மனம் உண்மையை சொன்னால் பெரிய பிரச்சனை வெடிக்கும் என்ற பயமும் குடும்பத்திற்குள் பிரச்சனை ஏற்படும் என்ற கவலையும் மீனா எதுவுமே சொல்லாம கிளம்புறாங்க. தன்னுடைய தந்தைக்கு நிகராக மாமனாரை நினைக்கும் மீனா அண்ணாமலையின் கேள்விக்கு உண்மையை சொல்வாரா? இதனால் ரோகிணி சிக்குவாரா அல்லது மீனா தனது முடிவில் உறுதியாக இருந்து வீட்டை விட்டு வெளியேறுவாரா என்கிற கேள்வியுடன் தான் இந்த ப்ரோமோ முடிவடைகிறது. அதே நேரம் ரோகிணியின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தாமல் மீனா இருப்பது அவரின் கதாபாத்திரத்தை நம்பியாக்குவது போல் உள்ளது என சிறகடிக்க ஆசை சிறிய ரசிகர்களின் ஆதங்கத்தை ஒரு பக்கம் வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் கேட்டுட்டார். அதாவது மாமனார் அண்ணாமலை கேட்டுட்டார். கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான உண்மையை ரோகிணினால மறைக்க முடியாது. கண்டிப்பாக அண்ணாமலை கிட்ட ரோகிணினால எப்பயுமே பொய் சொல்ல முடியாது ஒரு பக்கம். அப்படி இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுவாங்களா? அதாவது மீனா உண்மையை சொன்னால் கதை எப்படி போகும்? உண்மையை சொல்லுவாங்களா? இந்த உண்மையை சொல்லாமல் மீனா மறைச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி தான் கதைக்கிழமை வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய எபிசோடு ஃபுல்லாகவே மீனா ரோகிணியை வச்சு தான் இந்த வீக் ஃபுல்லாகவே ஓடப்போகுது. இது மட்டும் இல்லாமல் முத்துக்கு மீனா ஏதோ ஒன்று என்கிட்ட மறைக்கிறா, என்னை பார்க்க முடியாமல் மீனா அவங்க வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி முத்து புரிஞ்சுக்க. ஏன்னா ரோகிணியை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் முத்துக்கு. அப்படி இருக்க சமயத்தில் மீனா வீட்டுக்கு போய் மீனா நான் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காது, உன் மனசில் ஏதோ இருக்குது, அதை நீ சொல்கிற வரையும் நீ இங்கேயே கூட இரு, நீ ஃப்ரீயாகவே இரு, நீ என் முகத்தை பார்த்தா சொல்லியே ஆகணும், ஆனால் அதனால ஏதோ பிரச்சனை வருது நீ யோசிக்கிற, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சொல்லிடுறாங்க. மீனாவும் ஐயோ இவர் நம்ம ஏமாத்துறாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.